நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 2025-26 இயர்ல போர்ட் ரிலீஸ் பண்ண சாம்பிள் பேப்பரோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் ஏவோட ஆன்சர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. செக்ஷன் பி பார்க்க போறோம். இது ஷார்ட் ஆன்சர் டைப். 21th கொஸ்டின், இவாலுவேட் tan இன்வர்ஸ் -1 π/3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் -1க்கு தான் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டேனோட நம்மளோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -π/2 +π/2. இதில் வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வந்தால் ஆங்கிள் அப்படியே எடுக்கணும், நெகட்டிவ்ல வந்தால் மைனஸ் ஆஃப் த ஆங்கிள்னு எடுக்கணும். இப்போ டேனோட 1ன்றது வந்து 45 டிகிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். மைனஸ் இருந்ததுனால அந்த -45 நீங்கள் எழுதணும். அப்போ tan ஆஃப் -45 + π/3 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இது பார்க்க -a + b மாதிரி இருக்கு. இதை நம்ம வந்து இப்படி மாற்றி கூட எழுதிக்கலாம். tan π/3 - π/4 இப்படி எழுதிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது பார்க்க tan a - b மாதிரியே இருக்கு. tan a - b யோட ஃபார்முலா என்ன? tan a - tan b / 1 + tan a tan b. அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். tan a - b இருக்கிறதுனால tan a - tan b / 1 + tan a tan b இப்படி எழுதிக்கலாம். tan 45ன்றது வந்து 1, இது வந்து tan π/3 அப்படின்றது வந்து tan 60 டிகிரி. tan 60 நம்ம √3 அப்படின்னு பார்த்துருக்கோம். இது நம்மளோட டேபிள் வேல்யூ தான், 10th இருந்தே இருக்கு. tan 45 வந்து 1. ஸோ இங்கே எழுதிக்கலாம். இதோட வேல்யூ √3 - 1 / 1 + இது √3 × 1 வந்து √3 தான். ஸோ இப்படி இருக்கு. அந்த டினாமினேட்டர்ல ரூட் இருந்தால் நம்ம அதை ரேஷனலைஸ் பண்ணிக்கிறது வழக்கம், அதனால இதை ரேஷனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நியூமரேட்டர்ல வந்து √3 - 1 இருக்கிறதுனால டினாமினேட்டரையும் 1 + √3ன்றதை √3 + 1ன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா அடிஷனை மாற்றி எழுதுனா அதில் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எதுக்காக மாற்றி எழுதுறோம்னா, இப்போ இதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு இது ப்ளஸ்ல இருந்தால் மைனஸ்ல தானே நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். அப்போ √3 - 1னால மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே என்ன ஆகிடும்னா √3 - 1 ஸ்கொயர் வரும். டினாமினேட்டரில் a + b × a - b மாதிரி இருக்கிறதுனால a² - b² கிடைச்சிருக்கும். மேலே √3 - 1 ஸ்கொயர் அப்படின்றத a - b the whole squared ஃபார்முலால a² + b² - 2ab அப்படின்னும், டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணால் 3 - 1ம் கிடைச்சிருக்கும். மேலே √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, -2 √3 இருக்கு. டினாமினேட்டரில் 3 - 1 வந்து 2. இதை ஆட் பண்ணும்போது 2 + 3 + 1 வந்து 4 - 2 √3/2 அப்படின்னு இருக்கு. இப்போ நியூமரேட்டர்லேருந்து ஒரு 2வை நம்ம என்ன பண்ணலாம், காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்படி வெளியில் எடுத்துட்டோம்னா 2 - √3/2 அப்படின்னு வந்திருக்கும். இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து 2 - √3 அப்படின்றது தான். நம்ம சாப்டர் 2ல இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டொமைனும் ரேஞ்சும் இருக்கு. நம்மளோட காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றவங்களோட டொமைன் வந்து -1 to +1, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டுக்குமே -1 to +1 தான். இது நல்லா தெரிஞ்சிருந்தா டொமைன் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் வந்து நமக்கு தெரியும் -1 to +1. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து -1 to +1குள்ளே தான் இருக்கும். அப்போ -1 அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 3x - 2 less than or equal to 1. ஸோ இப்படி வரணும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுத்தால் அது -1 to +1குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்மளை கிட்ட கேட்டிருக்காங்க. இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணி இங்கே எக்ஸை மட்டும் கொண்டு வரணும். இங்கே எக்ஸை கொண்டு வரணும், முதல்ல இந்த -2வை ரிமூவ் பண்ணணும். அப்போ எல்லாரும் கூடயும் +2 ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே வந்து -1 + 2 less than or equal to 3x - 2 + 2 less than or equal to 1 + 2. இங்கே -2 + 2 கேன்சல் ஆகிடும். இது வந்து 2 - 1 1 less than or equal to 3x less than or equal to 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. 1 × 2 ஆட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும். அப்போ /3 பண்ணிக்கலாம். எல்லாரும் கூடயும் /3. நெகட்டிவ் நம்பரில் மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ நடந்தால் மட்டும் இன்இக்வாலிட்டியை டேர்ன் பண்ணுவோம் நம்ம. மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். எல்லாரும் கூடயும் டினாமினேட்டரில் 3ன்னு போட்டுருங்க. ஸோ 1/3 சால்வ் பண்ண முடியாது. இங்கேயும் 3 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 3 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் less than or equal to 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்மளோட டொமைன் வந்து -1/3, 1 அப்படின்றது தான் நம்மளோட சரியான ஆன்சர். கொஸ்டினில் டொமைன் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ டொமைனோட வேல்யூ 1/3 to 1, ரெண்டு பக்கமும் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். 22nd கொஸ்டின் பார்க்கலாம். If y is equal to log of tan of π/4 plus x/2, then prove that dy/dx minus secant x is equal to 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நமக்கு இங்கே dy/dx தேவைப்படுது. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் டெஃபினட்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கீழே எக்ஸ் இருக்கு பாருங்க, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இது log of tan of some function இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது log x மாதிரி இருக்கு. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x வரும்ல. அப்போ 1/tan of π/4 plus x/2 அப்படின்னு எழுதிக்கணும்.
ஸோ லாக் டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு. இப்போ tan xன்னு இருக்குது. tan ஆஃப் சம் ஃபங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? sec ஸ்கொயர்ட் x வரும். அப்போ sec ஸ்கொயர்ட் π/4 + x/2 அப்படின்னு எழுதணும். ஸோ tan வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்றோம். π/4 கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிடும். x/2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2 அப்படின்றது கிடைக்கும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ கீழே 1/tan வந்து நம்ம காட்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா tan வந்து sin/cosன்னு எழுதணும். sin டினாமினேட்டர்ல இருக்கும், cos வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ நம்ம இதை வந்து cos π/4 + x/2 அப்படின்னும் டினாமினேட்டர்ல sin π/4 + x/2 அப்படின்னும் நம்ம எழுதிக்கலாம். 1/tan வந்து காட்டை வந்து cos/sin எழுதியிருக்கோம். அப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். இதை இங்க சீக்கண்ட் ஸ்கொயர்ட் இருக்கு. சீக்கண்ட் காசுக்கு மாத்திரம்னா 1/cosன்னு வரும். ஸோ 1/cos² π/4 + x/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து ஒரு 1/2 மல்டிபிள் இருக்கு. இங்க ஒரு காசும் இங்க ஒரு cos ஸ்கொயர்டும் இருக்கு. இங்க 2 காசு இருக்கிறதுனால ஒரு காசை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது நியூமரேட்டர்ல 1 மட்டும் இருக்கு. டினாமினேட்டர்ல ஒரு 2, ஒரு sin π/4 + x/2ன்ற டேர்மும், ஒரு cos π/4 + x/2 அப்படின்ற டேர்மும் இருக்கு. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது 2 டைம்ஸ் sin x cos x மாதிரி இருக்கு பாருங்க. இது ரெண்டுமே நம்மளோட பேசிக் ரூல் தான். 2 டைம்ஸ் sin x cos x இருந்தா sin 2xன்னு எழுதிக்கலாம். இது அப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால நம்ம இதை sin 2xன்னு எழுதிக்க போறோம். 1/sin 2 into xக்கு பதிலா நம்ம கிட்ட வந்து π/4 + x/2 அப்படின்ற டேர்ம் இருக்கு. அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 2 உள்ள எடுத்துட்டு போயிடலாம். அப்படி உள்ள எடுத்துட்டு போகும்போது 1/sin இங்க 2 உள்ள போகும்போது 2ம் 4ம் கட் ஆச்சுன்னா π/2 வரும். இங்க 2 உள்ள போகும்போது 2x/2 அப்படின்னு கிடைக்கும். 2x/2 அப்படின்றதுல நம்ம 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இது பார்க்கறதுக்கு sin 90 - x மாதிரி இருக்கு. 90 + θன்றதை நம்ம என்னன்னு எழுதிடலாம்? cos θ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 1/cos x அப்படின்னு எழுதிக்க முடியும். ஏன்னா இந்த 2 தான் கட் ஆயிடுச்சு. 1/cos x. 1/cos xன்றது என்னது? ஆக்சுவலா secant x. நம்ம யாரை கண்டுபிடிச்சிருக்கோம்? dy/dx தான் கண்டுபிடிச்சிருக்கோம். dy/dx என்னன்னு கிடைச்சிருக்கு? secant x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ பிளஸ் secant x இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்னன்னு எழுதிக்கலாம்? மைனஸ்னு எழுதிக்கலாம். அதான் dy/dx ஓட வேல்யூ secant x அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா dy/dx minus secant x is equal to 0ன்னு கூட சொல்லிக்கலாம். பிளஸ் secant x அங்க போனா மைனஸ் secant x அப்படின்னு கிடைச்சிருக்கும். நம்ம கொஸ்டின்ல நம்மள இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. hence proved அப்படின்னு எழுதினா கொஸ்டின்ல பாருங்க. இங்க பாருங்க இதான் கேட்டிருக்காங்க. dy/dx minus secant x equal to 0ன்னு. இந்த கொஸ்டின் பாருங்க. இன்டகிரேஷன்ல e/x கூட ஒரு சில டேர்ம்ஸ் மல்டிபிள் வந்தா கொடுத்திருக்கிற கொஸ்டின் பார்க்கறதுக்கு e/x f(x + f'(x) பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களோட ஆன்சரை நம்ம டைரக்டா e/x f(x) அப்படின்னு எழுதிடலாம். இது நமக்கு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்கு. ஆனா இந்த கொடுத்திருக்கிற டேர்ம் பார்க்கறதுக்கு அப்படி இல்லை. அப்ப நம்மளால அந்த பேட்டர்னை கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர்ல x - 1 இருக்கு. நியூமரேட்டர்ல x - 3 இருக்கு. x - 3 அப்படின்றத x - 1 - 2 அப்படின்னு நம்ம பிரிச்சு கூட எழுதிக்கலாம்ல. அப்ப -3 கிடைக்கும்ல. இது x - 1 ஒரு டேர்மாவும் -2 ஒரு டேர்மாவும் நம்ம பார்க்க போறோம். இந்த x - 1 the whole cube அப்படின்றத x - 1க்கு கீழே ஒரு தடவை, இந்த -2க்கு ஒரு தடவை இப்படி கீழே பிரிச்சு எழுதிக்கோங்க. இப்படி பிரிக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சேர்த்தா திருப்பியும் அதே கொஸ்டின் தான் வரும். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த e/x எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கொஸ்டின்ல e/x வச்சுதான் நமக்கு ஃபார்முலா இருக்கு. இதுல ஒரு x - 1 நம்ம கட் பண்ணிட்டோம்னா இங்க நியூமரேட்டர்ல 1/x - 1 the whole squareடும் இங்க -2/x - 1 the whole cubeம் இருக்கும். இங்க வெளியில வந்து e/x dx என்ற டேர்ம் இருக்கு. இப்போ இது பார்க்க f(x) மாதிரியும் இது பார்க்க f'(x) மாதிரியும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ பேசிக்கா இப்போ நான் இதை எழுதாம இப்போ f(x) வந்து 1/x² அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1/x² வந்து f(x)னா அவங்களோட f'(x) என்ன அப்படின்னு யோசிக்கும் போது x⁻2ன்றத மேல எடுத்துட்டு போகும்போது அது என்ன ஆகும்? x⁻−2 தான் f(x). டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n into x⁻n-1 இப்படின்னு எழுதுவோம்ல. அப்ப -2/x⁻3 ஏன்னா இங்க -3 வருது. கீழே கொண்டு வந்தாதான் +3 வரும். அப்ப பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 1/x² டிஃபரன்ஷியேட் பண்ணா -2/x³ தான் வரும். அப்ப ஹியர் நம்மளோட கொஸ்டின்ல f(x)க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/x - 1 the whole squared அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்களோட f'(x) என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா f'(x) இந்த ரூல் அப்ளை பண்ணி -2 இங்கேயும் 2 தானே இருக்கு. அப்ப -2/x - 1 the whole cube அப்படின்னு வரணும். இங்க கரெக்டா இருக்கு பாருங்க. 1/x² மாதிரி இருக்கு. இது பார்க்க -2/x³ மாதிரி இருக்கு. அப்ப இதுதான் நம்மளோட f(x), இது நம்மளோட f'(x). இது ஆக்சுவலா அடிஷன்ல தான் இருக்கு.
ஏன்னா f dash of x மைனஸ்ல இருந்ததுனால இது மைனஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ரூல் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. e power x, f of x, f dash of x அடிஷன்ல இருக்கிறதுனால இவங்களை டைரக்டா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்மளோட ஆன்சர் e power x into f of x. f of x வந்து 1 by x minus 1 the whole square னு போட்டு பக்கத்துல plus c அப்படின்னு போட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 23rd question பாருங்க. Find out the area of the shaded portion enclosed in the figure. இங்க இருக்க இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா வந்து எந்த ஆக்சிஸோட அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒய் ஆக்சிஸ் மேல இந்த 0ல இருந்து y is equal to 4 இங்க கொடுத்துருக்காங்களா. அப்ப இந்த பாயிண்ட் வந்து 4 வழியா தான் இந்த லைன் போயிருக்கு. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 4னு போடணும். இந்த வேல்யூ y ஆக்சிஸ்ல இருந்ததுனால இங்க dyன்னு தான் எழுதணும். நீங்க இங்க dyன்னு எழுதிட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க x தான் வரும். x into dy அப்படின்றதோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அண்டர் திஸ் கர்வ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த கர்வோட ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்திருக்காங்க, x squared equal to yன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப x squared equal to y இருந்தா நமக்கு சப்ஸ்டிடியூஷனுக்கு x தானே வேணும். அப்போ x squared equal to y இங்க ஸ்கொயர் அங்க போகும்போது என்ன ஆகும், ரூட் ஆயிடும். அப்போ ரூட் y அப்படின்றத நம்ம இங்க அப்ளை பண்ணணும். இப்போ இதான் நம்மளோட ஏரியாவோட வேல்யூ. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு 0 to 4 எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டின்ல கொடுத்துருக்குது ரூட் y, இங்க வந்து dy அப்படின்னு எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் யூஸ்வலா x to the power n dx அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது x power n plus 1 by n plus 1 அப்படின்றது கிடைக்கும். இங்க ரூட்டுக்குள்ள y இருக்கிறதுனால நம்ம இதை என்னன்னு எழுதிக்கலாம், ஏரியாஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 4 y to the power 1 by 2 dy அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணும்போது 0 to 4 இருக்கு. இன்டகிரேட் பண்ணிட்டா 0 to 4 இங்கிருந்து எடுத்துட்டு y power 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 அப்படின்னு போட்டு இங்க வந்து 0 to 4னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. 1 by 2 plus 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 by 2 கிடைக்கும். ஏன்னா 1 2s are 2, 2 plus 1 3 by 2. LCM எடுத்து தான் நம்ம ஆட் பண்றோம். அப்போ y to the power 3 by 2 by 3 by 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. by 3 by 2 பவர்ல வந்து இங்க 0 to அந்த லிமிட் வந்து 0 to 4. கீழே இருக்கிற 3 by 2 மேல எடுத்துட்டு போனா 2 by 3 ஆயிடும். 2 by 3 y to the power 3 by 2 லிமிட் வந்து 0 to 4. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போட்டு மைனஸ் போட்டு லோவர் லிமிட் போடணும். ஸோ 2 by 3 ஒய்யோட பிளேஸ்ல 4 போட்டு பவர்ல 3 by 2 மைனஸ் அடுத்த டேர்ம் 0வா இருக்கிறதுனால நம்ம 0னு போட்டுக்கலாம். அதை கண்டிப்பா சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இந்த 3 by 2 வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கியூப் பண்ணிட்டு 1 by 2 பண்ணலாம். இல்லை ஃபர்ஸ்ட் 1 by 2 எடுத்துட்டோம் நம்ம கியூப்னு எழுதலாம். ஸோ இங்க பாருங்களேன், இப்படி கூட பண்ணலாம். 2 by 3 இப்போ 4ன்றது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர்ல இதை நம்ம 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிட்டு இங்க பவர்ல 3 by 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ 2 power 3 மட்டும் தான் இருக்கும். 2 power 3ன்றது 8 தானே. அப்போ 2 by 3 மல்டிபிள் பை 8ன்னு கிடைக்குது. மேலே 8 2s are 16, கீழே வந்து 3 இருக்கு. 16 by 3 ஏரியான்றதுனால ஆன்சர்ல ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. 24th கொஸ்டின் பாருங்க. If f of x plus y is equal to f of x into f of y இப்படி இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் for all the values of x, y belongs to real number. f of y ஓட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கோங்க. f dash of 0 3ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ f dash of y கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ f dash of xன்றத ஃபார்முலா வந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம், டெரிவேட்டிவோட பேசிக் ரூல். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா f dash of y கேட்குறாங்க. f dash of yன்றதை அப்போ எப்படி எழுதணும், லிமிட் h tending to 0 f of x வர இடத்துலலாம் 5. ஸோ 5 plus h minus f of 5 divided by h. இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. இதில் பாருங்க, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம முதல்ல ஃபைன் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து f dash of 0 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ f dash of 0 வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் f of 0 கண்டுபிடிக்கிறதுக்கு 0 plus 5 நம்ம அசம்ஷன் எடுத்துக்கோங்க. இங்கே 0வும் இங்கே 5ம் எடுத்துக்கோங்க. அப்போ இது வந்து f of 0 into f of 5 அப்படின்னு நம்மளால பிரித்து எடுக்க முடியும். சரி, இப்படி எடுத்துக்கலாம். f of 0 plus 5 கூட என்னதான், f of 5 தான். இங்கே மல்டிபிள் இருக்க f of 5 இங்கே வந்தால் டிவிஷனுக்கு தான் வரும். அப்போ f of 0 மட்டும் இங்கே இருக்கும். இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகி இதோட ஆன்சர் என்ன, 1. ஸோ f of 0வோட வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூஷன் வரும்போது f dash of 5 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து லிமிட் h tending to 0. இந்த f of x plus y மாதிரி இருக்கு இதை பார்க்கறதுக்கு. அப்போ இதை பிரிக்கும் போது f of 5 f of h minus f of 5 by h அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இந்த f of 5யோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்லலாம் நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லிமிட் h tending to 0 2, இங்கே வந்து f of h அப்படின்றது இருக்கு, மைனஸ் இதுவும் 2 தான், டினாமினேட்டரில் ஒரு h இருக்கு. இவங்க நியூமரேட்டரில் 2 பேர்கிட்டையும் 2 காமனாக இருக்கிறதுனால ஒரு 2வை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த 2வை நம்ம வெளியில் இப்படி காமனாக போட்டுடலாம். லிமிட் h tending to 0 f of h
மைனஸ் 1 பை ஹெச்ன்னு இருக்கு. ஆக்சுவலா 1ன்றது ஆக்சுவலா எஃப் ஆஃப் 0 தானே. அப்ப நம்ம இதை எஃப் ஆஃப் 0ன்னு கூட எழுதிக்கலாம். இதை ஏன் மேம் எஃப் ஆஃப் 0ன்னு எழுதுறோம்னா, இப்ப இந்த ஃபார்முலேட் பாருங்களேன். இப்ப ஹெச்னாலும் 0 பிளஸ் ஹெச்னாலும் 1 தான். அப்ப எஃப் ஆஃப் 0 பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் 0 பை ஹெச் மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலா நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் 1 தான் இங்க கிடைச்சிருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் 1 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் 1ஓட ரூல் தான் நமக்கு இங்க அப்பியர் ஆயிருக்கு. எஃப் டேஷ் ஆஃப் 0 தான் நமக்கு இங்க அப்பியர் ஆயிருக்கு. ஏன்னா இங்க 0 தான் கிடைச்சிருக்கு. எஃப் டேஷ் ஆஃப் 0ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. 2 மல்டிபிள் பை 3 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. அப்ப எஃப் டேஷ் ஆஃப் 5ஓட வேல்யூ வந்து 6 தான். அடுத்து 25th கொஸ்டின். 2 வெக்டர்ஸ் I, J, I plus J plus K அப்புறம் 3I minus J plus 3K represent two sides OA and OB. So OAன்ற சைடும் இந்த OBன்ற சைடையும் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அண்ட் O is the origin சொல்லிட்டாங்க. ஸோ ஆரிஜின் அப்படின்னா இது வந்து 0,0,0 0i 0j 0k தான் ஆரிஜின். ஸோ ஆரிஜின்ல இருந்து OA வெக்டர்ன்றது வந்து இந்த ஏயோட பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப I பிளஸ் J பிளஸ் Kன்றது இந்த ஏயோட பொசிஷன் வெக்டர் இது கொடுத்துருக்காங்க. இது ஆரிஜின் இருக்கிறதுனால இது பியோட பொசிஷன் வெக்டர் வந்து உங்களோட 3i minus J plus 3k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The point P lies on AB. இந்த ABல Pன்ற பாயிண்ட் வந்து இங்க லைஸ் ஆயிருக்கு. such that OP is a median. அப்போ இந்த OPன்றது வந்து ஒரு மீடியனா இருக்கணும். மீடியன் அப்படின்னா இந்த பாயிண்ட் should be a mid point. இது மிட் பாயிண்டா இருந்தா தான் இந்த லைனுக்கு பேரு மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த P நம்மளால கண்டுபிடிக்க முடியும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ Pயோட பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மிட் பாயிண்ட்ன்றது வந்து x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இங்க ஃபர்ஸ்ட் வந்து 1i இருக்கு, இங்க 3i இருக்கு. ஸோ நம்ம அவங்கள ஆட் பண்ணும்போது 1i plus 3i by 2. அடுத்து y1 y2ன்றது இந்த y ஆக்சிஸோட ரெப்ரசன்டேஷன் பிளஸ் j மைனஸ் j by 2. அடுத்து z வந்து இங்க வந்து 1k இருக்கு, இங்க வந்து பிளஸ் 3k இருக்கு by 2. இதை நீங்க டைரக்டா அந்த ஆல்பபெட் மட்டும் வச்சு கூட பண்ணலாம். ஸோ p வந்து 3 plus 1 4, 4 2ஆல டிவைட் பண்ணும்போது 2i. j வந்து 1 minus 1 0 ஆயிடும், அதை நம்ம எழுத தேவையில்லை. ஸோ இது வந்து 0jன்னு வச்சுக்கோங்க. இது 1 plus 3 வந்து 4, 4 by 2 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2k அப்படின்றது கிடைக்கும். ஸோ எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட Pயோட பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram formed by two adjacent sides OA and OP. இந்த OAவும் இந்த OPயும் adjacent sides வர மாதிரி ஒரு parallelogram இருந்ததுன்னா அவங்களோட இப்படி இந்த parallelogramோட ஏரியாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. parallelogramோட 2 adjacent sides கொடுத்துட்டு அவங்க வந்து ஏரியா கேட்டாங்கன்னா, ஸோ OAவும் OPயும் 2 adjacent sides-ஆ இருக்கும்போது ஏரியா ஆஃப் த parallelogram வந்து அவங்க 2 பேரோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு மேக்னிடியூட் போட்டா கிடைச்சிடும். OA கிராஸ் OP முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ I, J, Kன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் OA வெக்டரோட பொசிஷன் வெக்டர் I plus J plus K கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அதான் இங்க வரணும். அதோட நம்பர்ஸ் 1, 1, 1ன்னு எடுத்துக்கணும். அது மாதிரி OP வெக்டருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2, 0, 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2, 0, 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ முதல்ல ஆல்பபெட் வந்து I எடுத்துட்டு இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 1, 2 2 கிடைக்குது. இது 0, 1 வந்து 0 தான். அடுத்து ரெண்டாவது நம்பர் எடுக்கும்போது மைனஸ் j போடணும். j எடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 2s are 2, மைனஸ் போட்டு 2 1s are 2. பிளஸ் k எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டா 1 into 0 0 minus 2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இதோட வேல்யூ பார்க்கும்போது 2iயும் 2i, இது 2 minus 2 0 ஆயிடும். ஸோ 0j, இது மைனஸ் 2வும் கேவும் மைனஸ் 2k அப்படின்றது கிடைக்குது. ஸோ இவங்களோட மேக்னிடியூட கண்டுபிடிக்கணும். OA வெக்டர் பிளஸ் OP வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு மேக்னிடியூட்ன்றது ரூட் ஆஃப் இங்க இருக்க நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அப்போ 2 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, அப்புறம் 0 விட்டுருங்க. 4 plus 4 வந்து 8 தான். அப்போ ரூட் 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரூட் 8 அப்படின்றது வந்து நம்ம என்னன்னு எழுதிடலாம்னா 4 2s ஆர்னு எழுதிடலாம். 4லேருந்து ஒரு 2 மட்டும் வெளில வரும், ஒரு 2 வெளில வராது. அப்போ 2 root 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்க கேட்ட parallelogram-ஓட சரியான ஏரியா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.